My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு உரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இயற்கையான ஒரு உரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் என்னோடய செடிகளுக்கு உரம் கொடுக்கணும். ஆனால் என்னால் நிறைய பொருட்கள் வாங்கி கலக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டு காஃபி பவுடர், முட்டை தோல், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கி நான் என்னால் கலந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும் அண்ட் அது வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே ஒர்க் ஆகணும். But I'll make it simple for you. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபர்டிலைசர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்றைக்குமே நீங்கள் செடிக்கு உரம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையான ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து மண்புழு உரம், ரெண்டாவது வந்து வேப்பம் புண்ணாக்கு. இந்த மண்புழு உரம்ன்றது உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அப்போ மண்புழுக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு பொருள். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து உங்கள் மண்ணுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சத்தை கொடுக்கும். இது ரெண்டுமே ஒரு அடிப்படையான விஷயம். இதை தாண்டி நம்ம என்ன சேர்க்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். நான் வீட்டிலே ரெடி பண்ண ஒரு சில பொருட்கள், காஃபி தூள், முட்டை தூள், இதெல்லாம் ரெடி பண்ணி தான் ஒரு உரம் கலவை ரெடி பண்ணுவேன். பட் ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் எதுனா some special idea using brain. இந்த போன் மீல், இது பேரை கேட்டாலே வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இது ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் இருக்குமாங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. போன் மீல்ன்றது கம்ப்ளீட்லி ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர். அதாவது மிருகங்களுடைய எலும்பை ஸ்டீம் பண்ணி அதை பவுடர் ஆக்கி ஒரு உரமாக ரெடி பண்ணுறது தான் இந்த போன் மீல். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ரொம்ப ஒரு ஹைலி பிஹெச் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு எஃபிஷியண்டான ஃபர்டிலைசர். இது ஒரு ஆல் இன் ஒன் ஃபர்டிலைசர் கூட நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இதே நீங்கள் பூச்செடிகளுக்கு, பழச்செடிகளுக்கு, காய்கறிகள் அண்ட் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது சாலிட் ஃபார்மில் இருக்கே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதே நீங்கள் தண்ணியில் கரைச்சி கம்ப்ளீட்லி ஒரு லிக்விட் ஃபார்மாக கூட நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் அண்ட் ஸ்ப்ரேவும் பண்ணலாம். ஸோ இந்த போன் மீல் பயன்படுத்துறதுக்கான முக்கியத்துவம் என்னன்றது இப்போ பார்க்கலாம். So what are the nutrients the bone meal bounded? ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், போன் மீல்ன்றது ஹையான pH வேல்யூ இருக்கக்கூடியது. பிகாஸ் போன் மீலில் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் கால்சியம்ன்றது ரொம்ப அதிகமான லெவலில் இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் கால்சியம்னா என்ன? இந்த நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ்ன்றது ரொம்ப பிரைமரியான ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஒரு செடிக்கு தேவையானது. நீங்கள் NPK அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். அண்ட் இந்த போன் மீலில் இருக்கிறது நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் கால்சியம். ஸோ நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ்ன்றது பிரைமரி நியூட்ரியன்ட் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் கால்சியம்ன்றது செகண்டரி நியூட்ரியன்ட் ஃபார் பிளான்ட்ஸ். பட் கால்சியம்ன்றது எல்லா செடிகளுக்குமே ரொம்ப முக்கியமாக தேவை. கால்சியமோட பங்குன்றது ஒரு செடியுடைய வேர் வளர்ச்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணும். ஒரு செடியினுடைய வேர் வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதனால ஒரு செடியை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் மனுஷனுடைய உடம்பு மாதிரியே பிளான்ட்ஸோட உடம்பும் செல் மாலிகுல்ஸால் பில்ட் ஆகிருக்கும். அண்ட் அது எனர்ஜி அண்ட் தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த செல் மாலிகுல்குள்ளே தான் இருக்கும். அதுதான் பிளான்ட் நியூட்ரிஷன் வேல்யூவை கன்சியூம் பண்ணும். அண்ட் அந்த செல் மாலிகுல்ஸை ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கால்சியம்ன்றது ரொம்ப அவசியமான விஷயம். அண்டு அடுத்தது வந்து ஃபாஸ்பரஸ். ஒரு செடியில் பூக்கள் ஒரு செழிப்பாக பூக்கிறதுக்கும் அந்த பூக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அண்ட் காய்கறிகள் நல்லா திரட்சியாக காய்க்கிறதுக்கும் ஃபாஸ்பரஸ்ன்றது ரொம்ப முக்கியமான தேவை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி செடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம்ன்றது ரொம்ப அதிகமாக தேவை. இந்த மாதிரி நியூட்ரியன்ட்ல இந்த போன் மில்லில் நல்லாவே இருக்குது. அண்ட் அடுத்ததான் நைட்ரஜன். ஒரு செடி நல்லா பச்சை பசேன்னு நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு நைட்ரஜன்றது ரொம்ப அவசியமான விஷயம். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நல்லா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ரொம்பவே செழிப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த மழை தண்ணியில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் தான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த போன் மீல்ன்றது கம்ப்ளீட்லி யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், யார் வேணாலும். இதில் எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை எந்த ஒரு கெமிக்கல் திங்குமே கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ குறிப்பாக கவனிக்க வேண்டியது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நான் ஒன்ஸ் அகைன் நான் மென்ஷன் பண்ணுறேன், இது அதிகமான pH வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர். நீங்கள் ஜஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் செடியால் இதை பேர் பண்ண முடியாது. கரெக்டாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே போதுமான ஒரு அளவு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் பயன்படுத்துகிற மாதிரி மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கோட இந்த போன் மீல் வந்து ஜஸ்ட் ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டுமே போட்டால் போதும். என்னோட மொத்த மாடி தோட்டத்துக்குமே இப்போ நான் எடுத்துருக்க போன் மீல் அளவு தான் நான் போட போகிறேன். இதை தானே எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். உரம் சேர்க்குறப்போ நீங்கள் அந்த செடியை சுற்றி சேருங்க. அந்த செடியோட மெயின் ஸ்டெமுக்கு ரொம்ப பக்கத்தில் சேர்க்காதீங்க. அது சீக்கிரமாகவே அந்த வேரை டேமேஜ் பண்ணிடும் நீங்கள் கிளறப்போ. ஏன்னா உரம் போட்ட உடனே அதை நம்ம இந்த மண்ணோட நல்லாவே இன்கார்பரேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் உரம் கொடுத்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதுனா, உடனடியாக செடிக்கு தண்ணி விடணும். பிகாஸ் இந்த உரங்கள் வந்து இந்த வெயிலோட சூட்டில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அதோட நியூட்ரியன்ட் வேல்யூ லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது எதுக்குமே பெருசாக பயன் இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒன்ஸ் செடிக்கு உரம் கொடுத்த உடனே நல்லா ஒரு தாராளமான அளவுக்கு அந்த செடிக்கு நல்லா தண்ணி விடுங்க. அது அந்த மண்ணில் நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் என்னால் அதிகமான பொருட்கள் வாங்க முடியாதுன்றப்போ, இல்லை என்னால் அதிகமான பொருட்கள் வாங்கி கிளறதுக்குலாம் டைம் இல்லைன்றவங்க இந்த 3 எலிமெண்ட் இருந்தாலே போதும். இதை வச்சு உங்கள்
உங்கள் கார்டனை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம், ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும். கடைசியாக ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ், என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட உரங்களே இல்லைனாலும் எக்காரணத்துக்கு மட்டும் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா மாடித்தோட்டம்ல கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே நம்மளோட கோலுன்றது ஒரு செழிப்பான ஒரு மாடித்தோட்டம் அமைச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுமே தவிர, விவசாயத்தில் வர மாதிரி அந்த ரேட் ரேஸ் பண்ணுற மாதிரி நம்ம அறுவடை நோக்கி நம்ம ஓடக்கூடாது. நம்மளோட கோலுன்றது ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். நமக்கு ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையை தவிர அறுவடையை நோக்கி ஓடுறது நம்ம வேலை கிடையாது. ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து ரெடி பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ்லாம் என்னன்றதை படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி உங்கள் மாடி தோட்டத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம அடுத்தது இன்னொரு பார்க்கலாம். தேங்க்யூ, பை, டேக் கேர்.